श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் பூர்வ சதகம் உத்தர சதகம்னு ரெண்டு சதகம் இருக்குது, ரெண்டு நூறுகள். பூர்வ சதகம் அனுக்கிரகம், ஆச்சாரியன் அனுக்கிரகம், அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் 127 ஸ்லோகங்கள் இருக்குது மொத்தம். 126வது ஸ்லோகம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். 126வது ஸ்லோகத்தில் சுவாமி அரங்கநகர் அப்பனின் திருவடிகளை நமஸ்கரித்து அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தின் பூர்வ சதகத்தை முடித்து அருள்கிறார். அதில் அந்த 126வது ஸ்லோகத்தில் ஒரு ஞான யஜ்ஞம் முடிஞ்சதும் அந்த ஞான யஜ்ஞத்தின் முடிவில் ஒரு அவபிரத ஸ்நானம், ஒரு ஸ்நானம் உண்டாம். அதில் அமிழ்ந்து ஒரு ஸ்நானம் பண்ணணும். இங்கே சுவாமி இந்த ஞான யஜ்ஞம் முடித்ததும் 127 ஸ்லோகம் முடித்ததும் அந்த பெருமாளுடைய திருவடியின் திருவிரல்களின் திருநகங்களின் ஒளிகளை இரவும் பகலும் ஆழ்ந்து அமிழ்ந்து அனுபவிக்க கடவும். அந்த ஒளி வெள்ளத்தில் கங்கை போன்று வரும் அந்த 10 விரல்களிலிருந்து வரும் ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து அனுபவிப்போம், அவபிரத ஸ்நானம் பண்ணுவோம் என்று எம்பெருமானின் திருமேனி அழகை எப்பொழுதும் ஸ்நானம் பண்ணலாம் இந்த திருமேனி அழகில் என்று சூச்சிப்பித்து அருளினார். திவா நிசிச்ச விகாஹேமகி, இரவும் பகலும் எப்பொழுதும் ஸ்நானம் பண்ணலாம் அவருடைய திருவடி தியானத்தில் என்று ஆச்சரியமாக அனுபவித்து இன்றைய தினம் 127 நிகமன ஸ்லோகம். ஸ்ரீரங்கேந்தோ பதகிசலயே நீலமஞ்சீரமைத்ரியா வந்தே விருந்த பிரணயி மதுப விராதராஜீவ ஜைத்ரே நித்யாபியர்ச்சா நத விதிமுக ஸ்தோம சம்சயமானை हेमाम्बूजैर्निबिडनिकटे रामसीतोपनीतैः श्रीरङ्गेन्दो पदकिसलये नीलमञ्जीरमैत्र्या वन्दे वृन्दप्रणयिमधुप व्रातराजीवजैत्रे नित्याभ्यर्चा नतविधिमुख स्तोम संशयमानैः हेमाम्बोजैर्निबिडनिकटे ராமசீதோபநீதைः. பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரை, அதை வணங்கி நிற்கிறார். நீல நிற இரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட சிலம்புகள் கொண்ட திருவடிகள். அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீல நிற கற்கள், இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட சிலம்புகள் கொண்ட திருவடிகள். அது எப்படி இருக்குன்னா, வண்டினங்களால் மொய்க்கப்பட்ட அடிப்பகுதியை உடைய தாமரைப்பூ. தாமரைப்பூ அதில் வண்டினங்களில் மொய்க்கிறது. அதனுடைய அடிப்பகுதியை உடைய அந்த தாமரையை அழகால் வென்று வீழ்த்தும்படி உள்ளது. அந்த தாமரைப்பூவை வென்று வீழ்த்தும்படி உள்ளது இந்த திருவடிகள். ராமனும் சீதையும் அதை ஆராதனம் பண்ணான். அப்போ அவர்கள் ஆராதனம் பண்ண போது அவர்கள் சமர்ப்பித்த தங்கத் தாமரை மலர்கள் இவனது திருவடிகளின் இடைவெளியில் நிறைந்துள்ளது. ஒரு 1008 தாமரை, சகசிரதல பத்ம தாமரை, இந்த மாதிரி
தாமரை பொன்னாலான தாமரையை அர்ச்சித்த போது அந்த திருவடிகளுக்கு இடையிலும் பக்கத்திலும் நிறைய தாமரைகள் நிறைந்துள்ளன. அந்த பொன் மலர்களை காணும்போது அவனுடைய திருவடிகளில் அன்றாடம் சேவித்து ஆராதிக்கும் சதுர்முகனின் முகங்களோ என்று எண்ணும்படியாக உள்ளது. பிரம்மாக்களின் முகங்கள், பிரம்மனின் முகங்களோ என்று எண்ணும்படியாக உள்ளது. திருவரங்கத்தின் சந்திரனாகிய உள்ள பெரிய பெருமாளின் இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார். அதாவது ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீராமனால் ஆராதிக்கப்பட்டவன் என்பது பிரசித்தமான விஷயம். இதனை இங்கு பட்டர் உறுதி செய்கிறார். ஸ்ரீராமனும் சீதையும் இவனது திருவடிகளில் சமர்ப்பித்த மலர்கள் இன்னமும் காணப்படுவதுதான் இதற்கு ஆதாரம். இப்படிப்பட்ட பெருமாளின் திருவடிகளில் வணங்குவதாக கூறி பூர்வ சதகத்தை நிறைவு செய்கிறார் சுவாமி. அதாவது பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரை மலர்களாக உள்ளது. அந்த திருவடிகளில் அணிந்துள்ள நீல ரத்னமயமான சிலம்புகள் தாமரை மலரை மொய்த்து கொண்டிருக்கும் வண்டுகள் போல உள்ளது. அந்த தாமரையின் அழகை வெல்வதாகவும் உள்ளது அந்த திருவடி தாமரைகள். நாள்தோறும் பகவதாராதனம் செய்து வணங்கி நிற்கும் பிரம்மாவினுடைய முகங்களின் கூட்டமோ அந்த தாமரை மலர்கள், அந்த திருவடிகளின் நடுவில் இருக்கும் தாமரை மலர்கள் என்னும்படி உள்ளது. அயோத்தியில் ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டியும் நாள்தோறும் ஆராதனம் செய்யும் போது அர்ச்சித்த தங்கமயமான தாமரை பூக்கள் பறந்து கிடக்கின்றன. அத்தகைய தளிர் போன்ற பெரிய பெருமாளுடைய திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார். ஸ்ரீ குலசேகராழ்வாரும் இதை தெரிவிக்கிறார். எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் 8 தொழுதேத்தி இனிது இறைஞ்ச நின்ற செம்பொன் என்றார் குலசேகராழ்வார். கதே கதே புரோகிதே ராமஸ்நாத் நியத மானசக சக பக்தியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்கிறார் ஸ்ரீ வால்மீகி பகவான். அதை அனுபவிப்போம் கொஞ்ச நாளில். ஸ்ரீரங்கேந்தோ பதகி சலகே நீல மஞ்சீரமைத்ரியா வந்தே விருந்த பிரணயி மதுப விராத ராஜீவ ஜைத்ரே நித்யாப்யர்ச்சா நத விதிமுக स्तोम संशय्यमानैः हेमाम्बोजैर्निबिडनिकटे रामसीतोपनीतैः नीलमञ्जीरमैत्र्या नीलमञ्जीरमैत्र्या நீலவர்ணமான ரத்னங்களாகிய சிலம்புகளின் அமைப்பாய் இருப்பதனால் விருந்த பிரணயி மதுப விராத ராஜீவ ஜைத்ரே, அங்கே மைத்ரியா இங்கே ஜைத்ரே. ஸோ விருந்த பிரணயி மதுப்ப விராத ராஜீவ நைத்ரே. விருந்த பூவடியில், அந்த பூவின் அடியில் பிரணயி அன்பு கொண்டு சேர்ந்திருக்கும் மதுப விராத தேன் வண்டுக்களின் கூட்டத்தை உடைய ராஜீவ ஜைத்ரே தாமரை பூவை வென்றவைகள் இந்த திருவடிகள். வென்றவைகளும் நித்ய அபியர்ச்சா ஆனத நித்ய அபியர்ச்சா தினந்தோறும் திருவாராதன காலத்தில் அர்ச்சித்து வரும் ஆனத நன்கு வணங்கின விதிமுக ஸ்தோம பிரம்மனின் விதின பிரம்மா விதி முகங்களின் கூட்டமோ இவை என்று பிரமிப்பக்கூடிய சம்சயமான சந்தேகிக்கப்படுகின்றனவாய் ஐயமுறப்படுகின்றனவாய். இதெல்லாம் பிரம்மாவின் முகங்களோ இந்த தாமரைகள் தங்கத்தாமரைகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றனவாய். ராமசீதோபநீதைஹி ராமசீதா ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ சீதா பிராட்டி இவர்களால் உபநீதைகி கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஹேம அம்போஜைகி தங்கமயமான தாமரைகளால் அவள் நட்சத்திரியா ராஜா யுவராஜா அரசவையில் இருக்கவா தங்கமயமான தாமரைகளால் அர்ச்சிப்பார்கள். 108 தங்கத்தாமரை 1008 தங்கத்தாமரை அப்படி நிபிட இடைவெளியின்றி நெருக்கமான நிகட்டே அருகிலுள்ள பிரதேசத்தை உடைய இடைவெளியின்றி நெருக்கமான அந்த தாமரைகளால் அந்த தாமரைப்பூ அப்படியே நிறைய இருக்குது. அந்த திருவடிகளுக்கு கீழேயும் பக்கத்திலேயும் நடுவில்
அருகிலுள்ள பிரதேசத்தை உடைய இப்படி அந்த திருவடிக்கு அருகிலுள்ள இடத்தில் ஸ்ரீரங்க இந்தோகோ திருவரங்கனாகிய சந்திரனுடைய ரங்கச்சந்திரன் பதக்கிசலைய துளிர் போன்ற திருவடியை வந்தே வணங்குகிறேன், சேவிக்கிறேன். அரங்கநகர் அப்பனின் திருவடிகளை நமஸ்கரித்து சேவித்து இந்த ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தின் பூர்வ சதகத்தை முடித்தருள்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் என்ற ஆச்சரியமான மகனியர் ஆச்சாரியர். 127 ஸ்லோகங்கள் இருந்தாலும் இதுக்கு சதகம்னே பேர். 100க்கு மேலே 27 ஸ்லோகங்கள். ஸ்ரீரங்கேந்தோகோன்னு இந்தோகோன்றார் சந்திரன். ஏன் அப்படி சந்திரன் சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீவத்சங்காச்சா தெரிவிக்கிறார், சந்திரன் 27 நட்சத்திரங்களின் தலைவன். இங்கே 27 ஸ்லோகங்கள் 100க்கு மேலே. அதனால் 27 இதில் அதிகமுடைய ஸ்ரீ ரங்கநாதனாகிய சந்திரன் என்பதில் நோக்கு. சந்திரமா நக்ஷத்ராணாம் அதிபதி ஸ்ருதி காட்டுகிறது. உண்மையில் நக்ஷத்திர கிரக தாராஷ்ச என்றபடி நட்சத்திரம், கிரகம், தாரைகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், தாரைகள்னு 3 வகையில் வானத்தில் இருக்குமா. கர்கர் முதலான மகரிஷிகள் அப்படி பிரித்திருக்கிறார்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு 27 நட்சத்திரங்கள். அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன் முதலவை நட்சத்திர உருவில் இருக்கும் கிரகங்கள். சப்த ரிஷிகள் அருந்ததி, துருவன் முதலானவைகள் தாரைகள். தாரா எல்லாவற்றிலும் நட்சத்திரங்கள், இது எல்லாமே நட்சத்திரங்கள் என்பது வழக்கு. அதனால் இவ்வளோ இருக்குது நட்சத்திரங்கள் உலகத்தில். அரங்கநகர் அப்பனை இக்ஷ்வாக்கு வம்சத்து அரசர்கள் ஆராதித்து வந்தார்கள். ஸ்ரீ விபீஷண ஆழ்வானிடம் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் அவரை எழுந்தருளி கொடுத்ததும் அவர் உபய காவேரி மத்தியத்தில் 2 காவேரிக்கு நடுவில், இந்த பக்கம் வடக்கா திருக்காவேரி, அந்த பக்கம் கொள்ளிடம், அதுக்கு நடுவில் இங்கிருந்தே நான் இலங்கையை நோக்கி அருள் செய்வேன் என்று குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை லங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடனெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் அருளினபடி ரங்கநாதன் இங்கு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருக்கிறார். தெற்கு பக்கம் விபீஷணனுக்கு அருளி செய்து கொண்டு. அதே போல ஸ்ரீ ராமபிரானும் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அவதரித்தபடியால் சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகதம் கதே புரோஹிதே ராமஸ்நாத் நியதமானசா சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகதம் என்று ஸ்ரீ வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அருளியபடி ஸ்ரீ ரங்கநாதனை ஆராதித்தவர். ஸ்ரீ பட்டரும் உத்தர சதகத்தில் இதை அருளப் போகிறார். ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்கதாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வாஹா ஆராதனான்யசிலம்பிதா என்று உத்தர சதகத்தில் அனுபவிக்கலாம். அதே போல பிரம்மா கல்ப கோட்டி வருஷ காலம் ஸ்ரீ ரங்கநாதனை சத்தியலோகத்தில் ஆராதித்து வந்தாராம். ஸ்ரீ பராசர பட்டர் அதை அருளுகிறார் மேலே. கல்பானேவ பகூன் கமண்டலு கலத் கங்கா ப்ளுதோ பூஜயத் பிரம்மா த்வாம் முகலோச்சனா ஜலிபுட்டைஹி பத்மௌ ரிவாவர்ஜிதைஹி. இவ்வளவையும் கொண்டு இங்கு நித்ய அபியார்ச்சனத விதிமுக ஸ்தோம சம்சயமானைஹி. நித்ய அபியார்ச்சன அதாவது விதிமுக ஸ்தோம சம்சயமானைகி ஹேமம் போஜேகி என்று அருளினார். அதாவது பிரம்மனுக்கு 4 முகங்களானபடியால் விதிமுக ஸ்தோம என்கிறார். விதிமுக ஸ்தோம அப்படின்னா பிரம்மங்களின் முகங்களின் கூட்டமோ இவை என்று அருளினபடி. அது எப்படி முகங்கள் அப்படின்னா பிரம்மனுக்கு 4 முகங்கள், சதுர்முகம், அதனால் சொல்லலாம். இல்லை, இங்கே 108 பொன் தாமரை தங்கத்தாமரையை போட்டு அர்ச்சிக்கிறான். 1008 தங்கத்தாமரையில் அர்ச்சிப்பா தினம் ராமனும் சீதையும். சகஸ்ரநாமாவளி சொல்லி அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி. அப்போது எத்தனை பிரம்மாக்கள் இருந்தார்கள்? பல கல்ப கோட்டி காலம் வரையில் சத்தியலோகத்தில் பல பிரம்மாக்கள் ரங்கநாதன்
அவர்களால் ரங்கநாதன் ஆராதிக்கப்பட்டாராம். இத்தனை பிரம்மாக்கள் இருந்து இறந்தார்கள் என்பதை ஒருவராலும் கூற முடியாது. எத்தனை பிரம்மாக்கள் இருந்தார்னு. கங்காயா சிகதா தாரா ததா வர்ஷதி வாசவே சக்யா கணயித்தும் லோகே ந வியதீதா பிதாமகாः. கங்காயாः சிகதாः தாராः ததா வர்ஷதி வாசவே. அழகான ஸ்லோகம். சக்யா கணயித்தும் லோகே ந வியதீதா பிதாமகாः. இது ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதியில் 20வது சாப்டரில் 23வது ஸ்லோகமாக. அது என்ன அர்த்தம்னா, கங்கையில் இருக்கும் பொடி மணலை கூட எண்ணினாலும் எண்ணலாம். மழை பொழியும் போது எத்தனை ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர், திவலைகள் கீழே விழுகிறது என்பதை எண்ணினாலும் எண்ணலாம். ஆனால் எத்தனை பிரம்மாக்கள் இருந்து அழிந்தனர் என்று எண்ண முடியாது. அதுதான் இந்த விஷ்ணு ஸ்மிருதி ஸ்லோகத்தை அர்த்தம். கங்காயா சிகதாக தாராக ததா வர்ஷதி வாசவே சக்யா கணயித்தும் லோகே ந வியதீதா பிதாமகாः. இதே கருத்தை ஸ்ரீ நம்மாழ்வார் நினைப்பான் புகில் கடல் எக்கலின் நுண் மணலில் பலர் திருவாய்மொழி 4ஆம் பத்து 1ஆம் பதிகம் 4வது பாசுரத்தில் காட்டி அருளுகிறார். அதே போல அநேக பிரம்மாக்களின் தலைகள் ஆனபடியால் முகஸ்தோம என்றது பொருத்தமானது. பல பிரம்மாக்களின் முகங்கள் தெரிகிறதாம் அந்த திருவடியில். ராம சீதோபநீதைஹி எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானால் ஆராதித்தவரானபடியால் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். மனு முறையில் வருவதோர் விமானத்துறைந்தன. சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். மனு முறையில், அந்த மனுவிலேருந்து வந்தது. மனு முறையில் வருவதோர் விமானத்துறைந்தன, அந்த பிரணவாகார விமானத்தில் உறைந்தன பெரிய பெருமாள். மனு பிரபிருதி மானிதே பகதி ரங்க தாமாதிகே என்றும், அம்புயத்தோர் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில் என்றபடி பலபடி வேதாந்த தேசிகன் அருளுகிறார். அழகிய மணவாளனுக்கு சத்தியலோகத்தில் இருந்ததை விட அயோத்தியில் மனு முதலானவர்கள் பல லட்சம் வருஷங்கள் ஆராதிக்கப்பட்டு எழுந்தருளியிருந்ததை விட இந்த காவேரி மத்திய பிரதேசமே மிகவும் சந்தோஷமாக உகப்பித்து ஆயிற்றாம். ஏன்னா இங்கிருந்து மீண்டும் எங்கும் கிளம்பி செல்ல அவர் முயலவில்லையே என்று வியக்கிறார் சுவாமி தேசிகன். அவர் தெரிவிக்கிறார், சத்யா லோகாத் சகல மகிதாத் ஸ்தானதோ வாரகூணாம் சங்கே மாத சமதிக குணம் சைகதம் சஞ்சஜாய சஹ்யஜாயாக பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதாம் நாதஸ்ததிதமிதரன்னியதே நத்வயாசௌ. பாதுகையே 312வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரத்தில். பாதுகையே முதல்ல பெருமாள் பிரம்மலோகத்தில் இருந்தார். அங்கிருந்து அயோத்திக்கு அவரை நீ அழைத்து வந்தாய். அங்கிருந்து அவரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வந்தாய். அதை விட்டு அவரை நீ வேறு இடத்திற்கு அழைத்து செல்லவில்லை. அதனால் ஸ்ரீரங்கமே வைகுண்டமாயிற்று, பரமபதமாயிற்று என்கிறார் சுவாமி. இப்படி ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றி அருளிய ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் முதல் சதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் பூர்த்தியாயிற்று. இதை ஸ்ரோத்ரியம் பையம்பாடி ஷேட்லூர் ஸ்ரீ வாசுதேவாச்சாரியார் மகாதேசிகனின் குமாரரும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ கோழியாலம் சுவாமி என்று ஜெகத் பிரசித்தரான ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனின் பூர்வாசிரம தௌஹித்ரனும் திருவடியும், அபினவதேசிக வாட்ச சக்கரவர்த்தி ஸ்ரீ வீரராகவாச்சாரிய அபினவதேசிகன் சுவாமி, உத்தமூர் சுவாமி ஸ்ரீ வீரராகவாரிய மகாதேசிகன் திருவடிகளில் சிரப்பரிச்சரியையால் நியாய மீமாம்ச வேதாந்தாதி சகல சாஸ்திரங்களையும் அடைந்தவரும் ஸ்ரீ ஊவே பையம்பாடி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சாரியாரின் தமிழ் உரை நூல்கள், இந்த ஸ்ரீ பராசர பட்டர் அருளிய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் முதல் சதகத்தின் தமிழ் உரை ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரையை அடியேன் யதாசக்தி யதாமதி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன். அகோபாக்கியம், ஆச்சாரியன் அனுகிரகம். பிழை இருப்பின் அது அடியனுடைய மந்த புத்தியினாலே தானே தவிர மற்றபடி எல்லா குட் திங்ஸ், எல்லா நல்லதுகள் எல்லாம் ஆச்சாரியன் அனுகிரகம். ஆச்சரியமான கிரந்தம் ஸ்ரீசூக்தி வியாக்கியானம், அதுதான். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.
ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.